திரு பொன் வில்சன், அதிமுக, காங்கிரஸ், ஒரு பக்கம் தாவேகா, இந்த மூன்று தரப்புல இருந்தும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள், எதை நோக்கி யார் போறாங்க, கருத்து மோதல் அப்படின்னு ஏற்படுது. ஆனால் அமித்ஷா வந்த பிறகு வேகம் எடுத்த அதிமுக பாஜக கூட்டணி பிரதமர் நரேந்திர மோடி மேடையில் ஒன்று திரள்றாங்க. ஆனால் அதற்கு பிறகு ஒரு அடி கூட நகர்ந்த மாதிரி தெரியலையே, என்ன காரணம்? யாருடைய வருகைக்காக காத்திருக்காங்க? இல்லை, அதற்கு பின்னாடி ஒரு அடி கூட நகரலன்னு சொல்கிறீங்க. அதற்கு பின்னாடி ஏதாவது ஒரு அடி பின்வாங்கியிருக்குதா? அதற்கு பின்னாடி தான் டிடிவி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சேர்ந்துருக்குது இல்லையே. ஆமாம், அதற்கு பின்னாடி தான் பிரதமருடைய மேடையில் பிரதமர் இருந்தாங்களா இல்லையா? இல்லை, அமித்ஷா வந்ததுக்கு பிறகு சொல்கிறேன். அமித்ஷா உருவாக்கின பிறகு ஆமாம், ஒரு அடி கூட முன்னாடி போகல அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி முன்னாடி போகல. ஆனால் திமுக கூட்டணி மாதிரி பின்னாடி போகல, ஒரு அடி கூட பின்னாடி போகல. திமுக ரொம்ப அட்வான்ஸாக மலை மேலே நிற்கிற கூட்டணி இன்றைக்கு கீழே வரைக்கும் வந்துருச்சு. இப்போ அதுதான் முக்கியம். இல்லை, பின்னாடி போயிட்டாங்கன்னா எவ்வளோ தூரம் பின்னாடி போயிட்டாங்க? ஏதாவது ஒரு குறியீடு சொல்லுங்கள். எவ்வளோ தூரம் பின்னாடி போயிட்டாங்கன்னா, இப்போ ராகுல் காந்தியை எந்த அளவுக்கு டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் ஏற்படுது. பிரவீன் சக்கரவர்த்தியை யாரை டிஃபெண்ட் பண்ணாங்க? யாரை டிஃபெண்ட் பண்ணாங்க? எதன் அடிப்படையில்? இல்லை, அதை ஆதரித்து பேசுகிறவங்கள சொல்கிறேன் நான். அதாவது இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களே சொல்கிறேன், இல்லை திமுகவே சொல்கிறேன் நான். இப்போ பிரவீன் சக்கரவர்த்தி நீங்கள் சொல்கிறீங்க, மாணிக்கம் தாக்கூர் நீங்கள் சொல்கிறீங்க, அதே மாதிரி நம்ம இவரை சொல்கிறீங்க, ராஜேஷ்குமார் எம்எல்ஏ, காங்கிரஸ் கட்சி தலைவர், கிரீஷ் சோடங்கர், இவங்க எல்லாருமே அன்றாடம் ராகுல் காந்தி கூட நேரடி தொடர்பு உள்ள தலைவர்கள். இவர்களது வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் இல்லைன்னா இவரது ட்விட்டரோ எதுனாலும் சரி, செல்வ பெருந்தகை தொடர்பில் இல்லையா? அது ராகுலுடைய செல்வ பெருந்தகை தொடர்பில் இல்லை. செல்வ பெருந்தகைகள் ராகுல் காந்தி கூட தொடர்பில் இருக்காருன்றதை விட நம்ம ஸ்டாலின் ஐயா கூட நேரடி தொடர்பில் நிறைய விமர்சனம். இல்ல இல்ல, இப்ப நீங்க சொல்ற இது விமர்சனம், இது மதிப்பீடு இல்ல, இது உங்களுடைய விமர்சனம். இது இல்ல, இப்ப நீங்க மதிப்பீடு கேள்வி கேட்கறேன். நீங்க மதிப்பீடு, நீங்க அதுதான் மதிப்பிடுறீங்களா? ஆமா, நீங்க ராகுல் காந்தி கிட்ட தான் அவருக்கு தான் தொடர்பு, மற்றவங்க தொடர்பு இல்லை. நான் கேட்கறது என்னது, விமர்சனம் பண்ண நான் சொல்றேன் சார், நான் சொல்றேன் கேளுங்க சார். நான் சொல்றது அவர் தொடர்புல இல்லன்னு சொல்றீங்க. முழுசா கேட்டீங்கன்னா தான் தெரியும். நீங்க சொல்றது மட்டும் நீங்க முழுசா கேட்டீங்கன்னா தான் தெரியும். சொல்லுங்க. நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த எம்எல்ஏக்களும் யாரு, நம்ம ஸ்டாலினை ஆதரிக்கிற அத்தனை எம்எல்ஏக்களும் ராகுல் கிட்ட நேரடியாக தான் இருக்கிறாங்க. ஆனால் ஸ்டாலினையோ திமுகவையோ கூட்டணியை விமர்சிக்கிறவங்க ராகுல் கூட இருக்கிறாங்க. இதுதான் கேள்வி. நீங்க சொல்ற செல்வ பெருந்தகை ஸ்டாலினை ஆதரிக்கிறவர்கள் அவங்க எல்லாம் ராகுல் கூட இருக்கிறது கிடையாது. ராஜேஷ்குமார் தவிர்த்து மற்ற எம்எல்ஏக்கள் யாராவது பேசியிருக்காங்களா? செல்வ பெருந்தகைக்கு இல்லாத நிலைப்பாடு ராஜேஷ்குமாருடைய நிலைப்பாட்டுக்கு ஈக்குவல் வெயிட் தர முடியுமா? இப்ப மாவட்ட தலைவர்களாம் கூட எடுத்துக்கலாமா? அதுவும் லிஸ்ட் எடுங்க. எந்த மாவட்ட தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க? தமிழ்நாட்டில் ஆயிரக்கணக்கான வட்ட செயலாளர்கள் இருக்காங்க. யார் யார் பேசியிருக்காங்க எடுக்கிறீங்களா லிஸ்ட்? நான் என்ன சொல்றேன், ஒரு முழுசா பேசிட்டீங்கன்னா தான் முடியும். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க மாணிக்கம் தாக்கூர் உடனே எங்க போயிடுறீங்க? மாணிக்கம் தாக்கூர் பேசியிருக்காரு, ஜோதிமணி பேசியிருக்காங்களே, நம்ம இவர் பேசியிருக்காரு அப்படின்னு சொன்னா பிரவீன் சக்கரவர்த்தி, நீங்க உடனே எங்க போயிடுறீங்க? செல்வ பெருந்தகை பேசினாரா? பேசுறவங்க தான் சார் இன்னைக்கு பேசி நீங்க ஆதரிச்சு தலைவர் யாரு? தலைவர் யாருன்னு தானே கேள்வி. அவர் சொல்லிட்டாரு. பார்ட்டி ஹைரார்க்கில யாரு சார்? தமிழ்நாட்டுல பார்ட்டியுடைய முகம் யாரு? ராகுல் காந்தி முகம் கிடையாது. தேசிய அளவில் சார் மாநில தலைவர், தேசிய கட்சிக்கு மாநில தலைவர் முகம் கிடையாது சார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க தேசிய கட்சி, நீங்க மாணிக்கம் தாகூரை பத்தி பேசுறீங்க, நான் செல்வ பெருந்தகை பத்தி பேசுறேன். சரி, அப்ப செல்வ பெருந்தகை பற்றியே பேசலாம். மாணிக்கம் தாகூர் விட்டுலாமா? விட்டுலான்றீங்களா? சொல்லுங்க. அப்ப நீங்க விட்டுறலாம்னா விவாதமே அவசியம் இல்லையா? இப்போ நீங்க மாணிக்கம் தாகூர் பேசுனதையோ இல்லனா பிரவீன் சக்கரவர்த்தி பேசி இன்னைக்கு யாரை கூப்பிட்டு ராகுல் காந்தி பேசியிருக்காரு? சரி, இப்ப சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நீங்க இப்ப பதில் சொல்லுங்க சார். மாணிக்கம் தாகூரை கூப்பிட்டு பேசியிருக்காரா? பிரவீன் சக்கரவர்த்தியை கூப்பிட்டு பேசியிருக்காரா? செல்வ பெருந்தகை இல்ல எம்எல்ஏக்களை கூப்பிட்டு பேசியிருக்காரா? சார், இன்னைக்கு முரண்பாடு வந்தவனே நம்ம இது பூசி முழுவது கிடையாது சார். என்ன யாரை கூப்பிட்டு இன்னைக்கு பேசியிருக்காரு? இது வாய்ப்புட்டு இல்ல யாரை கூப்பிட்டு பேசியிருக்காரு? எதுக்காக கூப்பிட்டு பேசினாரு? அதான் சார், நீங்க சொல்லுங்க. செல்வ பெருந்தகை ஏன் கூப்பிட்டு பேசல? இல்ல நான் வாய்ப்புட்டு போல நீங்க சொல்ற அதே விஷயம் தான் சார். நீங்க செல்வ பெருந்தகை தான் தலைவர்ன்றீங்க, எல்லாரும் தலைவர்ன்றீங்க. தமிழ்நாட்டுக்கு அவர்தானே தலைவர். ராகுல் காந்திக்கு அது தெரியல.
ராகுல் காந்திக்கு அது தெரியல. இல்ல செல்வ பெருந்தகை யார் முரண்பாடோடு இருந்தாங்களோ, யார் வந்து கமெண்ட் போட்டிருக்காங்களோ, யார் வந்து தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்குவாங்கன்னு போட்டுக்குவாங்களோ, யார் யூனிக்னஸ் சொல்லி ஒரு ஹைடு பண்றாங்களோ, அதற்கு பின்னால் ஒளிந்து கொள்கிறார்களோ, அப்ப ஒத்து வராது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லி, ஆனா அவர்களை கூப்பிட்டு பேசுறார் ராகுல் காந்தி. செல்வ பெருந்தகையுடைய பேட்டிக்கு பிறகு தமிழ்நாட்டில் குழு அமைக்கப்படும் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்களா, இல்ல மாணிக்கம் தாகூருடைய பேட்டிக்கு ட்வீட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்களா திமுக? யாருடைய ட்வீட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாங்க? ராகுல் காந்திக்கு தெரியாம பண்ணிட்டாங்க. யார் பண்ணிருந்து? ராகுல் காந்திக்கு தெரியாம குழு அமைச்சிட்டாங்க. சரி, இப்ப ராகுல் காந்தி நீங்க தலைவராக ஏத்துக்க மாட்டேன்றீங்க. அப்ப என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்றேன், ராகுல் காந்தி ஒப்புதல் இல்லாம, ராகுல் காந்திக்கு தெரியாம இவங்க பேசி இருப்பாங்க, நீங்க ஏத்துக்கிறீங்களா? சரி, நீங்க ஏத்துக்கிறீங்களா? சரி, அத சொல்லுங்க. ஏன் பேச விட மாட்டீங்களா? இல்ல ராகுல் காந்தி இல்ல ராகுல் அர்த்தம் நீங்க சொல்லுங்க. ராகுல் காந்தி எதற்காக கேள்வி இருக்குல்ல, நீங்க என்ன சொல்றீங்கன்னா செல்வ பெருந்தகை பேசுறத மட்டும் பேசிக்கணும். சரி, இல்ல என்ன விவாதமே அவசியம் இல்லையா? இல்ல சரி, நன்றி. அப்படி விவாதம் முதற்கட்ட கருத்து எடுத்துக்கிறேன். சொல்லுங்க. நீங்க இப்ப செல்வ பெருந்தகை பேசுறது சொல்லுங்க. தனிப்பட்ட கருத்து முதலமைச்சர் கருத்து. அப்போ ஒரு காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு தனிப்பட்ட கருத்துன்றாரு. எது தலைமை முடிவெடுக்கும் சொல்றாரு. சரி, சொன்ன கருத்து சொல்றாரு. சரி, இது முதற்கட்ட கருத்து. திரு பிரியன், எது உண்மை? இல்லை, அதாவது வந்து மாணிக் தாக்கூர் பேசுகிறதோ இல்லை வந்து மற்றவர்கள்லாம் பிரவீன் சக்கரவர்த்தி பேசுகிறதோ ட்வீட்டு போடுறதோ இந்த விஷயங்கள்லாம் வந்து மேலிடத்துக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாத நடக்குதான்றது முக்கியமான விஷயம். இவங்க போடுறதெல்லாம் உலகம் பார்க்காதையா இருக்குது. ராகுல் காந்தி அதை பார்க்க தானே செய்கிறாரு, அந்த ட்வீட்டெலாம் பார்க்க தானே செய்கிறாரு. அப்போ வந்து அவருக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து கூட்டணியை வந்து இன்டாக்டாக வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கும் தானே இருக்கும். இப்போ ஏன் இது மாதிரிலாம் ட்விட்டு போட்டுருக்கீங்க? குழு போட்டிருக்காங்க, அவங்க குழு 22ஆம் போட போகிறாங்க. போன 21 தேர்தலில் குழு February 27 28 போட்டாங்க, April 2 எலெக்ஷனுக்கு. இந்த வாட்டி என்ன அவசரம்? நீங்கள் 70 நாளைக்கு முன்னாடி போட்டிங்கன்னா திமுக போடணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி ட்விட்டு போடும்போது நீங்கள் குழுவில் பேசிக்கலாம்னு திமுகவுடைய பார்வை என்ன இருக்குன்னா, எதாக இருந்தாலும் குழுவில் பேசுங்க அப்படின்றாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, வெளியில் ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க, சீட்டுக்கும் அழுத்தம் கொடுக்குறாங்க, பவர் ஷேரிங்க்கும் கொடுக்குறாங்க. அது வந்து கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு நேற்று அவர் சொல்லிட்டாரு. கூட்டணி ஆட்சி அவர் ஒத்து வராதுன்னா திமுக பார்வையிலன்னு சொல்கிறார். அவரோட கடந்த கால அனுபவங்களில் சார் சொன்ன மாதிரி 2011 119 சீட்டில் தான் போட்டி போட்டாங்க. 1980 பாதிக்கு பாதி போட்டி போட்டாங்க. அதில் வந்து பிரச்சனைகள்லாம் வந்தது. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி ஆட்சி வந்து அதில் ஒரு பிரச்சனை வந்து அது கவுந்து அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நடந்ததுன்னா இந்த நமக்கு தெரிஞ்ச ஒன்றும் நடக்கலை. அது ராஜாஜி கவர்மெண்ட்டுக்கு முதல்ல போக வேண்டியிருக்கும். அது ரொம்ப ஓல்டு. அது அதனால் நம்ம நிலைகளில் அது ஒன்றும் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ கர்நாடகாவில் வந்து குமாரசாமியை சேர்க்குறாங்க, வேற ஒரு இடத்துல சேர்க்குறாங்க, இல்லை மகாராஷ்டிராவில் கூட்டணி கவர்மெண்ட் நடக்குது, அங்கே பிரச்சனைகள் வருது, அது மாதிரிலாம் இங்கே நடக்குதுன்னா அது மாதிரி நடக்கலை. அப்போ கூட்டணி ஆட்சி ஒத்து வராதுன்னு சொன்னதுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருக்கா, சாட்சி இருக்கான்னா இல்லை. ஆனால் திமுக என்ன நினைக்கிறேன்னா, அந்த மாதிரியான ஒரு ஆட்சி நடத்தினா மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. அதிமுகவும் தான் சொல்லுது. அதிமுகவும் கூட்டணி ஆட்சி கிடையாது, என்டிஏ கூட்டணி ஆட்சி கிடையாது, அதிமுக ஆட்சி தான், தனித்த ஆட்சி தான் அவங்க சொல்கிறாங்க. ஆனால் தினகரன் என்ன சொல்கிறாரு, கூட்டணி தேமுதிக என்டிஏ கூட்டணி ஆட்சின்னு அவர் சொல்கிறார். எல்லாமே அன்புமணி கூட பல தடவை சொல்லிருக்காரு. நாளைக்கு எந்த ஆதாரமும் இல்லை அப்படின்னா திராவிட கட்சியோட அடிப்படை கொள்கையே மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி தானே. இது தேசிய கட்சியே இல்லை. நீங்கள் அதுக்கு இதுக்கு கூட்டணி ஆட்சி வேறு, கூட்டணி அப்படி ஒரு பார்வை இருக்குல்ல. இல்லை, கூட்டாட்சி வேறு, கூட்டணி ஆட்சி வேறு, கோயலிஷன் கவர்மெண்ட் வேறு, ஃபெடரலிசம் வேறு. தெர் இஸ் அ டிஃபரன்ஸ். அது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது. அதனால் அதை நீங்கள் குழப்பிக்காதீங்க, வேண்டாம். அது என்டையர்லி வேறு விஷயம் ஆக்சுவலாக. ஸோ ஒரு கூட்டணி ஆட்சி, கோயலிஷன் கவர்மெண்ட்ன்றது வந்து தமிழ்நாட்டில் இல்லை. அதனால் அதை வச்சு நம்ம பேச முடியாது ஆக்சுவலாக வந்து. சரி, ரெண்டாவது வந்து நேற்று வந்து அவர் கேள்வி கேட்குறாங்க, யார் சீஃப் மினிஸ்டர் கேள்வி கேட்குறாங்க, அவர் ஷேரிங் அப் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு.